ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். இன்றைக்கி பணம் கஷ்டமே நமக்கு வரக்கூடாது அப்படின்னா உப்பை வைத்து ஒரு சில தாந்திரிகம் நம்ம பண்ணலாம். ஈஸியான ரெமெடி தாங்க உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் 3 இடத்துல உப்பை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வைங்க. கண்டிப்பாக வீட்டில் பண கஷ்டமே வராதுங்க. அது எப்படி அப்படின்றத முதல்ல நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா எவ்வளவோ வழிமுறைகள் நம்ம செஞ்சுருக்கோம். ஆனால் உப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய மகத்துவமான பொருள். ஏன்னா கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது. மகாலட்சுமியே கடலில் தான் இருந்து வந்தவங்க. ஸோ அங்கேருந்து வந்த உப்பு அப்படிங்கிறதுனால உப்பை நம்ம மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் வெள்ளிக்கிழமையில் கம்பல்சரி வாங்கணும்னு சொல்லுவோம். உப்பு ஜாடியில் உப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கணும், நிரப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது வீடு அப்படின்னா என்ன, கஷ்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, கடன் பிரச்சனையோ பண பிரச்சனையோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வீடுனா இப்படி தான் இருக்கும், பரவாயில்ல விடுங்க. அடுத்து நம்ம அதுக்கு உண்டான தாந்திரிகம் ரெமெடி என்ன அப்படின்ட்டு நம்ம அதை செஞ்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதாங்க வாழ்க்கை. இப்போது நமக்கு பண கஷ்டம் தீரணும் அப்படின்னா 3 இடத்துலன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, கல்லுப்பை வைக்கணும்னு சொல்லிட்டு. எந்தெந்த இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்ககிட்ட ஒரு மண் பானை, அந்த மாதிரி மண் பானை குட்டியாக இருந்தோட போதுங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பெஸ்ட்டு. மண்ணுன்றது 5 பூதங்களுடைய கலவை தான் அந்த மண். அதனால் மண் இருந்தால் ரொம்ப ரொம்ப ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த சொம்பு மாதிரி இல்லையா, ஒரு டம்ளர் மாதிரி, ஒரு கிண்ணம் மாதிரி, அந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. பித்தளையோ இல்லை காப்பரோ அந்த மாதிரி இருந்தாலும், இல்லை கண்ணாடி பவுல் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 வேணுங்க. ஏன்னா 3 இடத்துல நம்ம வைக்க போகிறோம் இல்லையா, ஒரு 3 வேணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டிப்ஸ் 1 சொல்லிடுறேங்க. டிப்ஸ் 1 கல்லுப்பு. கல்லுப்பு எடுத்துக்கோங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அது ஃபுல்லாக அதாவது கல்லுப்பு ஃபுல்லாக நிரப்பி வச்சுடுங்க. நிரப்பிட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை குங்குமம் மேலே தூவிடுங்க. அதாவது மகாலட்சுமிக்கு நம்ம படத்துக்கு எப்படி பொட்டு வைப்போம், அந்த மாதிரி அந்த கல் உப்புக்கு சும்மா பொட்டு வைக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி நினச்சிட்டு தூவி விட்டுடுங்க. தூவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வச்சிடுங்க. அவ்வளோதாங்க. ஒரு வாரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். நம்ம ஆஸ் யூஷுவல் பூஜை ரூமில் விளக்கேற்றுவோம், ஊதுபத்தி காமிப்போம், அதெல்லாம் காமிங்க. ஒரு ஓரமாக மகாலட்சுமி படம் இருந்தாலும் இல்லை ஒரு ஓரமாக நீங்கள் பூஜை ரூமில் அந்த கல் உப்பை போட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து என்ன பண்ணுங்க, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடுங்க. தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு செடிக்கு ஊற்றிடுங்க. என்னென்னா, அதாவது ரோட்லலாம் ஊற்றக்கூடாது, இதை வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஊற்றணும். வீட்டுக்குள்ளே செடி இருந்தால் ஏதாவது அந்த மாதிரி ஊற்றிடுங்க. அடுத்து டிப்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அதே போல் தாங்க, இதே மாதிரி ஒரு சைஸ், அதே நான் சொன்னேன் இல்லைங்களா, 3 எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இன்னொரு கிண்ணத்தில் இதே மாதிரி நீங்கள் கல் உப்பை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தாங்க மஞ்சத்தூள், கொஞ்சம் குங்குமம் சேர்த்து குளியல் அறை இருக்கு இல்லையா, பாத்ரூம், உங்களுடைய பாத்ரூமில் ஏதாவது ஒரு கார்னரில் மேலே யார் கைக்கு எட்டாதபடிக்கு மேலே வச்சுடுங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் சொல்கிற பொருளெல்லாம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த கல் உப்பை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் கரைச்சி சிங்கில் ஊற்றி விட்டுடுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்கள், அப்புறமா எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அந்த பாத்ரூம் வழியாக தான் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த கல்லுப்பு அப்சர்வ் பண்ணிக்கும். எதிர்மறை ஆற்றலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய பவர் அந்த கல்லுப்புக்கு இருக்குங்க. அதனால் பாத்ரூமில் நம்ம அந்த மாதிரி வைக்கும்பொழுது எந்த ஒரு அதாவது துர்தெய்வதையும் வீட்டுக்குள்ளே வராது. அதனால் நம்ம கல் உப்பை பாத்ரூமில் கம்பல்சரி வைக்கணும். அதோடு நம்ம குளிக்கும் போது ஏதாவது கெட்ட எண்ணத்தோடு ஏதாவது நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருந்தாலும் அதையெல்லாம் அந்த கல் உப்பு அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் பாத்ரூமில் வைக்கணும். பூஜை ரூமில் ஏன் வைக்கணும்னு சொன்னேன்னா, பூஜை ரூமில் நமக்கு நிறைய பணம் வரணும் இல்லையா. நான் மகாலட்சுமி கடாட்சம் இருந்தது தான் உப்புன்னு சொன்னேன். அதனால தான் பூஜை ரூமில் அதை வைக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு. செகண்டுக்கு இது பாத்ரூமில் வைக்கணும். தேர்டு டிப்ஸு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா,
ஒரு கண்ணாடி டம்ளரோ இல்லை இந்த மாதிரி பவுலோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் என்ன பண்ணுங்க, அதாவது அது வந்து வேறு எதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லை, அதான் சொன்னேன், மண் இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல் உப்பு தாங்க நீங்கள் போடணும், சால்ட் எல்லாம் போடக்கூடாது. அதில் ஒரு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை தூவிட்டு உங்களுடைய வடமேற்கு திசையில் மேல் பக்கம் வச்சிடுங்க. ஏன் அப்படின்னா, வடமேற்கு திசையில் வந்து அதாவது வடக்கு பக்கம் குபேரர், மேற்கு பக்கம் மகாலட்சுமி. இந்த வடமேற்கு திசையில் வைக்கும் பொழுது நமக்கு நிறைய செல்வ செழிப்பு ஏற்படுங்க. வடமேற்கு அப்படிங்கிறது ஒரு வாயு மூலை. அந்த மூலையில் வடமேற்கு மூலையில் நம்ம வைக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல வைப்ரேஷன், வீடு ஃபுல்லாகவே ஒரு நல்ல அதிர்வலை, நேர்மறை ஆற்றல், நேர்மறை எண்ணங்கள் அந்த வீட்டில் பரவுங்க. அதனால் நீங்கள் அந்த வடமேற்கு திசையில் மேல் பக்கம் வச்சிடுங்க. இதையும் என்ன பண்ணணும், வாரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றி வைக்கணுங்க. மொத்தத்தில் ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் கல் உப்பு வைக்கணும், செகண்டு பாத்ரூமில் கல் உப்பு வைக்கணும், தேர்டு வடமேற்கு திசையில் மேலே கல் உப்பு வைக்கணும். இதை என்ன பண்ணுங்கள், வாரத்திற்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் கரைச்சி செடி இருந்தால் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் கடன் பிரச்சனை அப்படின்றது காணாமையே போகுங்க. பணவரவு அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் சொன்னதுலேயே. இருந்தாலும் நான் டெமோ செஞ்சு காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தேவையானது இதை மாதிரி ஒரு பவுல். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட பானை அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பானை இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குங்குமம், கல்லுப்பு, இது தாங்க நமக்கு தேவை. இந்த 4 பொருள் தான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இருக்கு இல்லையா, கல்லுப்பை இந்த மாதிரி 3 எடுத்துக்கோங்க. நம்ம 3 இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், ஒன்று வந்து பூஜை ரூமில் வைக்க போகிறோம், ஒன்று பாத்ரூமில் வைக்க போகிறோம், இன்னொன்று வந்து வடமேற்கு மூலையில் வைக்க போகிறோம். இது 3மே நமக்கு பணவரத்து அதிகமாக இருக்கிறதுக்கு தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். இந்த 3 இடத்துல மெயினாக வைங்க. நிறைய இடம் இருக்குது, நான் அப்புறம் அதெல்லாம் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிக்கோங்க. நிரப்பிக்கிட்டிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது இதில் என்ன பண்ணுங்கள், நம்ம மகாலட்சுமி பொட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி மகாலட்சுமி பொட்டு வைக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் குங்குமம் இருக்குது இல்லையா, இதையும் பொட்டு வைக்கிற மாதிரி வச்சு விட்ருங்க. அவ்வளோதாங்க. வேணும்னா நீங்கள் லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயார் படம் இருக்கும், எல்லார் வீட்லேயும் இருக்கும், இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு நீங்கள் எப்பவும் பூஜை பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வாரம் நீங்கள் வந்து பூஜை ரூமில் மாற்றணும். அப்புறம் இதே மாதிரி இன்னும் 3 பவுல் ரெடி பண்ணிக்க சொன்னேன். இதே மாதிரி இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் மேலே ஷெல்ஃபில் வச்சுருங்க. அதையும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு இடம் சொன்னேன் இல்லையா, வடமேற்கு மூலை, அந்த மூலையில் இதே மாதிரி இன்னொரு பவுல் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வடமேற்கு மூலையில் வச்சுடுங்க. அதையும் நீங்கள் வாரம் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் லைஃப்பில் நீங்களே எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு பணம் வரத்து வந்துகிட்டே இருக்குங்க. கல்லுப்பை அசால்ட்டாக நினைக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இன்னும் கல்லுப்பை பற்றி நிறைய இருக்குங்க, நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி இது போதும். இதுவரையும் சேனலை பார்த்து வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.